ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பார்க்க ரெடியாக எல்லோரும் வாங்க, நம்ம வீடியோ பார்க்கலாம். எல்லோரும் வந்து பொறுமையாக வேலை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு பொறுமையாக வந்து நம்ம வீடியோ பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம தோட்டத்தை பற்றி முழுசாக பார்க்க முடியும், தெரியும். அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அவரை வந்து போன தடவை எல்லாம் காமிச்சதில் ஃபுல் வந்து பூச்சி இருந்தது, அதெல்லாம் போய் இப்போ பாருங்கள் சூப்பராக வராங்க. அவரை மல்லி பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க நித்தியமல்லி. அப்புறம் பார்த்திங்கன்னா இதில் துளிர் வர்றதுக்கு நம்ம அவரையில் விதைக்கி விட்டுருக்கிறதெல்லாம் எடுக்கணும். எடுத்ததுக்கப்புறம் துளிர் நல்லா வரும், வந்து நம்மளுக்கு பூக்கள் இன்னும் அதிகமாக வச்சு காய்க்கும் பார்க்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா சாமந்தி செடி, இது வந்து சின்ன தொட்டியில் இருக்கிறது தான். கீழே இருந்த சாமந்தியை எடுத்து நான் வந்து மேலே வச்சுட்டு, மேலே இருந்த ஒரு 2-3 சின்ன தொட்டிகள் எல்லாம் கீழே எடுத்துட்டேன். அது வந்து சாமந்தி சாஞ்சி இருந்ததை நல்லா கம்பு கொடுத்து கட்டி வச்சுருக்கிறேன், நேராக நிற்குது. இப்போது பார்த்திங்கன்னா திப்பிலியில் என்னால் வந்து எடுக்க முடியல. திப்பிலி எப்படின்னா அதிலே வந்து இந்த பாருங்கள், இது போல் கலர் சேஞ்ச் ஆகிடுது. இது வந்து ஏதோ கடுக்குது. ஸோ இது வந்து சுத்தமாக போயிடுச்சு. இது மாதிரி அப்புறம் எடுத்து வைக்கணுமா என்னன்னு தெரியல. ஆனால் நம்ம வந்து பார்க்குற நேரத்தில் அது வந்து இருக்க மாட்டேங்குது, கீழே கொட்டி போயிடுது, என்னன்னு தெரிய மாட்டேங்குது. கீழேயும் நம்ம வந்து பார்க்குறதில்ல, இருக்கிறதில்ல. ஸோ நான் அதை மிஸ் பண்ணுறேன். அதை வந்து எடுத்து என்னால் சேவ் பண்ண முடியல. சாமந்தி, இது வந்து போன தடவை உங்களுக்கு வந்து ஒரு கேள்வி வச்சுருந்தேன், இது வந்து சாமந்தியா செவ்வந்தியான்னு. இந்த என்னோடய வீடியோ எடுக்கும்போது என்னோடய விரல் வந்து கேமராவில் பட்டிருக்குது கொஞ்சம் நேரம், அது வந்து கவனிக்காமல் விட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டேன். இது வந்து செவ்வந்தி பூ தாங்க. செவ்வந்தி இந்த மாதிரி நடுவில் உங்களுக்கு வந்ததுன்னா செவ்வந்தி பூ. அது நடுவில் வராமல் நம்மளுக்கு பந்தின்னு சொல்லுவாங்க. செண்டு சாமந்தின்னு ஒன்று இருக்குது, நல்லா பெருசாக குண்டாக நல்லா பெருசாக இருக்கும். அது வந்து ஸ்ப்ரேக்கெல்லாம் நம்மளுக்கு வந்து ரெடி பண்ணுவாங்க, வாசனைக்கு திரவிய மாதிரி. மாலைக்கு கட்டுற பூ. அப்புறம் வந்து எல்லா செடியுமே நல்லா இருக்கிறாங்க. செர்பரா பூ, எல்லா பூக்களையும் இன்றைக்கி வந்து பறிச்சிட போகிறேன். பறிச்சுட்டு கடைசியாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து என்னால் பறிக்க முடியல, டைம் ஆச்சு. அர்ஜெண்ட்டில் வேலைக்கு போகும்போது நான் வீடியோ எடுத்தேன். பார்த்திங்கன்னா நம்ம சங்குப்பூ செடி 5 பூ பூத்துருக்குறாங்க இன்றைக்கி. இந்த சின்ன செடியில் இவ்வளோ அழகாக பூக்கள். இப்போது பார்த்திங்கன்னா பக்கத்து தொட்டியில் இருக்கிற குச்சியில் போய் பிடிச்சி எவ்வளோ அழகாக கொடி வீசி போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். இவங்களுக்கு வந்து நம்ம வந்து என்ன ரெடி பண்ணோன்னா கொஞ்சம் பந்தல் மாதிரி கட்டியே அவங்கள மேலே ஏற்றி விட வேண்டியது தான். சரி பார்க்கலாம். அப்புறம் வந்து நம்ம அன்னாச்சி பழம் இன்னும் வந்து துளிர் வரலை, பட் நல்லாவே வேர் பிடிச்சிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன், ஸ்ட்ராங்காகவே நிற்கிறாங்க. பொங்கலுக்கு மஞ்சள் தயாராகியாச்சு. உங்கள் வீட்டில் மஞ்சள் வச்சுருக்கீங்களா? ரெடி ஆகிடுச்சா? எங்கள் வீட்டில் ரெடி ஆகிடுச்சிங்க. இன்னும் ஒரு 15 நாள் இருக்குமா? இப்போ இருக்கும், 13 நாள் 14 நாள் வச்சுக்கலாமே. அதுக்குள்ளே இன்னுமே நல்லாவே மஞ்சள் வந்துடும். பிடுங்குறப்போ காமிக்கிறேன். நம்ம மஞ்சள் செடியில் மஞ்சள் எவ்வளோ இருக்குதுன்னு பார்க்கலாம், ஓகேவா? அப்புறம் பார்த்திங்கன்னா சோளம் வந்து எடுத்து அதிலே வச்சுருந்தா சூப்பராக வந்துட்டுருக்குறாங்கங்க. பாருங்கள் எவ்வளோ ஹைட்டாக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்ந்து வந்துட்டுருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா ரொம்பவே ஃபாஸ்ட்டாக அவ்வளோ அழகாக வளர்ந்து வராங்க. எலுமிச்சை சொல்ல வேண்டாம், எப்போவுமே துளிர் வரவுமே பூச்சி வந்து சாப்பிட்டுடும். இந்த மாதிரி எதலை இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா சூப்பராக துளிர் எதல் இருக்கிறாங்க. ஆச்சரியந்தான் பூச்சி வராமல் இருக்கிறது. அப்புறம் பார்த்திங்கன்னா சேப்பங்கிழங்கு, அந்த சேப்பங்கிழங்கு மேலே தெரிஞ்சதெல்லாம் மண் எடுத்து அப்படியே அதில் மூடி வச்சுருக்கிறேன். நம்ம இருவாச்சி மல்லி எதுவுமே துளிர் வரலைங்க. எல்லா மல்லி செடியும் வந்து கட் பண்ணி விட்டு நம்ம உரம் வைக்கணும். ஏன்னா இனிமே தான் நம்மளுக்கு இதிலெல்லாம் மொட்டு வரும். பூக்கள் வர ஆரம்பிக்கிற டைமில் நம்ம வந்து அதை கட் பண்ணி விட்டு உரம் வச்சு விட்டோம்னா சூப்பராக வந்து பூ வர ஆரம்பிக்கும். அது அந்த வேலையும் செய்யணும். பார்க்கலாம் எப்போ செய்கிறேன்னு தான் தெரியல, ஏன்னா ரொம்ப கவனிக்க முடியறதில்ல என்னால். நம்ம இன்றைக்கி வந்து பார்த்தது செவ்வந்தி பூவெடுத்தேன் அதில் உன்முகம் பார்த்திருந்தேன் அப்படின்னு செவ்வந்தி பூ பார்த்தாச்சு. செவ்வந்தி பூ எப்படி இருக்கும், சாமந்தி பூ எப்படி இருக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கிட்டாச்சு. 2 பேர் தான் சொல்லியிருந்தாங்க செவ்வந்தி பூன்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட் போட்டிருந்தாங்க. அது கரெக்டான ஆன்சர்.
அதுக்கப்புறம் யாருமே கமெண்ட் போடலை. ஓகே, பரவாயில்ல. பூக்கள் எல்லாம் பறிச்சாச்சு பாருங்கள். எல்லா பூக்களும் சூப்பராக இருக்கிறாங்க. அதில் வந்து தனித்துவமாக தெரியுது செவ்வந்தி பூ தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாடா.